நம்ம வந்து ஒரு சம்பா கோதுமை ரவை கிச்சடி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, கருவேப்பிலை, ஒரு வந்து உருளைக்கிழங்கு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 கப் அளவு வந்து கோதுமை ரவை சம்பா ரவையை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நல்லா ஒரு 3/4 கப்பு அளவு தண்ணி, நீங்கள் 3லேருந்து 3:30 வரைக்கும் பார்த்து விட்டுக்கோங்க, அந்த ரவையை பொறுத்து இருக்குது. நான் ஒரு 3/4 கப்பு அளவு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வாழையில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன். கடுகு பொரியட்டும், பருப்பு செவக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து வதக்கலாம். முதல்ல வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லா காயும் சேர்த்துருவோம். வெங்காயம் வதங்கி எல்லா காயும் சேர்த்துட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இந்த காய்க்கெல்லாம். அப்புறம் நம்ம வந்து ரவைக்கு சேர்த்துக்கலாம். ஸோ 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தண்ணியை சேர்த்துடுவோம். எடுத்து வச்ச தண்ணியை சேர்த்து அந்த 3/4 கப்பு தண்ணியும் ஊற்றிருக்கேன். இது கொதிக்கட்டும். தண்ணியை சேர்த்து ரவையை சேர்த்துட்டேன். ரவை கொஞ்சம் நல்லா வெந்தெடுத்து இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் அது உதிரி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அப்படியே கெட்டியாக நம்ம ஆர்டினரி பாம்பே ரவை பண்ணுற மாதிரி இருக்காது உங்களுக்கு. இதுவும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமானா இன்னுமே நல்லா உதிரியாக ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம கூட தண்ணி விட்டதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ சம்பா ரவை நல்ல ஹெல்த்தியான சம்பா ரவா கிச்சடி. இதே மாதிரி நான் இதில் வந்து ஒரு பொங்கல் ரெசிபின்னு செஞ்சு காமிக்கிறேன். அது இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. சிம்பிளான ஒரு சாம்பார் தான் இதுக்கு பார்க்க போகிறோம் கிச்சடிக்கு. அதுக்கு வந்து கடுகு வெந்தயம் தாளிச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு சாம்பார் பொடி சேர்த்துட்டு பருப்பு சேர்க்க போகிறேன். பருப்பும் சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாக்களவு புளியும் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். நம்ம சாம்பாருக்கும் வந்து தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி சேர்த்துட்டு புளி தண்ணியும் கரைச்சி விட்டுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் நம்ம வந்து வேக வச்ச பருப்பை இறக்கிடுவோம். சாம்பார் நல்லா கொதித்து பருப்பை சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். சாம்பாரும் பாருங்கள் ரெடி ஆகிடுது. சாம்பாரும் ரெடி. கிச்சடி, சாம்பார், சட்னி வந்து தேங்காய் சட்னி எப்பவும் அரைக்கிறாப்புல தான், அதுவும் அரைச்சி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, உப்பு எல்லாம் வச்சு அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சம்பா கோதுமை ரவை சாம்பார் சட்னி இந்த ரெசிபி பார்த்துருக்கோம். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள்.